யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் ஆர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னேன் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே he said உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க தமிழில் நிறைய படம் எதுக்கு இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் Under 18 will definitely be a good film. நல்ல கான்செப்ட். கார்த்திக் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல. வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டிரெக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்ன தில்ராஜுக்காருக்கு, திருப்பதி உண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. ராதிகா சொன்னாங்க விக்ராந்த் வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும்னு. எனக்கு விக்ராந்த் அம்மாவை சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தோம் சின்ன வயசுலேருந்து. அதனால் ஒரு சின்ன நம்மளோட லைஃப்பில் வந்து எந்த வயசில் வேணால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்ற வருடம் ஒரு CCL அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் லீகில் வந்து நாங்கள் வந்து சென்னை டீமை வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் நிறைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு வந்து என்னுடைய சன்ஸ் மாதிரி. அவங்க எல்லாரும் நான் எங்கே கூப்பிட்டாலும் ஒரு ஆர்மியாக அவங்க என் கூட நிற்பாங்க. அவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஆல் மை சன்ஸ் ஆர் ஹியர். அதில் விக்ராந்த் நான் ஏன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, அவங்க அம்மா, அவங்களோட அப்பா, 3 ஜெனரேஷனாக எனக்கு வந்து அவங்க வேணுங்கப்பட்டவங்க. விக்ராந்த் வந்து ரொம்ப அமைதியான ஒரு திறமையான ஒரு பையன். அவர் வந்து என்னை இந்த விழாவுக்கு கூப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன், எந்த படம் எனக்கு யாரையும் தெரியாது, நான் எதுவுமே கேட்கல. அவர் ஒரு ஃபங்க்ஷன் மேம் நீங்கள் வாங்க, இந்த மாதிரி ஹயத் ஹோட்டல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து நேற்று நைட்டு கிளம்புனா தான் இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு வர முடியும். அது விக்ராந்துக்காக மட்டும்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் மிக சிறப்பான விழா. நிச்சயமாக வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் எந்த ஜங்ஷனில் வேணால் நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். விக்ராந்துக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. அவருடைய ஃபேமிலி அவருக்கு வந்து பயங்கர சப்போர்ட். அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு, அவருடைய சில்ட்ரன் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட். அதே மாதிரி இங்கே ஐஸ்வர்யா வந்து
அவங்கள எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க அம்மா வந்து ஐஸ்வர்யா வந்து பேய் நடிகைன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து பேய் டான்ஸர். அவங்க பிரமாதமாக எனக்கு என்னுடைய முதல் படத்தில் அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே வராது. அப்புறம் அவங்க அப்படி நின்று எதிரில் ஆடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் வாயை வச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறவங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக வந்து பல வெற்றிகளை காணணும். எல்லோரும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருங்க. சினிமாவுக்கு வந்து முடிவே கிடையாது, அது எப்போவும் அங்கே இருக்கும். நம்ம தான் பாஸ் பண்ணி போயிட்டுருப்போம். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்க கெட்டியாக. ட்ராவல் டில் தி எண்ட். தேங்க்யூ. எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் 18 படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெகதீஷ் சார் அண்ட் கார்த்திக் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண. ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். விக்ராந்த் சார், அவர் என்னுடைய கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு படம் ஆரம்பித்தா, ஒரு வேலைன்னு ஆரம்பித்தா, அது சிலது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த திரு விக்ராந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐஸ்வர்யா மேடம், அவங்க கூட நான் வடசென்னை வேலை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வடசென்னை வேலை பார்த்தீங்களா, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கதையை கேட்டாங்க. கதையை கேட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் கார்த்திக், இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் சுதீப் சார், நான் விக்ராந்த் சார்கிட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. சுதீப் சார் வந்து ஆக்சுவலாக அங்கே சூப்பர் ஸ்டார், இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. அதை வந்து யாராவது பெரிய ஆள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் விக்ராந்த் சார்கிட்ட. ஸோ விக்ராந்த் சார் உடனே வந்து சுதீப் சார் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சுதீப் சார்கிட்ட போய் கதை சொன்னோம். ஆக்சுவலாக விக்ராந்த் சார் வந்து ரொம்ப தன்னடக்கமாக சொல்லிட்டு போயிட்டார், கதைக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நிஜமாகவே விக்ராந்த் சார்ன்ற ஒரு மனிதருக்காக தான் சுதீப் சார் வந்து இவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பண்ணுறதுக்கு ஒத்துக்கினது. ஒரு 2வது 3வது 4வது 5வது இடம் தான் கதையெல்லாம். ஸோ ஆக்சுவலாக அவர் ஒத்துக்கிட்டது வந்து விக்ராந்த் சார்ன்ற ஒரு நல்ல மனிதருக்காக தான். ஸோ விக்ராந்த் சார் ஒரு தூய ஆன்மா, ரொம்ப நல்ல ஆன்மா, அந்த ஆன்மாக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ விக்ராந்த் சாருக்கும் என்னுடைய நன்றி.